உதவி செய்த கை ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தார்கள். ஆனால் சிலர் மட்டும் மற்றவர்களின் துயரங்களைப் பற்றி கவலைப்படாமல் தங்கள் வாழ்க்கையை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத்தில் குட்டி அரவிந்த் என்ற பையன் இருந்தான். அவன் தினமும் பள்ளிக்கு சென்று நண்பர்களுடன் விளையாடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். அவன் எப்போதும் சின்ன விஷயங்களிலேயே சந்தோஷம் அடைந்தவன். ஆனால் ஒரு விஷயம், அவன் எப்போதும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று மனதில் வைத்திருந்தான். ஒரு நாள் அரவிந்த் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். அப்போது வழியில் ஒரு சிறிய பையன் கீழே விழுந்து கால் காயமடைந்தான். அந்த பையன் வலியால் அழ ஆரம்பித்தான். அவனைச் சுற்றி பல பெரியவர்கள் நடந்து கொண்டே போனார்கள். யாரும் நின்று உதவவில்லை. ஒருவர் சொன்னார், "அவன் எனக்கு தெரியாத பையன், ஏன் கவலைப்பட வேண்டும்?" மற்றொருவர் சொன்னார், "எனக்கு வேலைக்கு தாமதமாகிறது, நான் எப்படிச் சாய்ந்து உதவ முடியும்?" எல்லோரும் தங்கள் காரணம் சொல்லிக் கொண்டு போய்விட்டார்கள். அந்த பையன் தனியாகவே அழுது கொண்டிருந்தான். அரவிந்தின் உதவி அதை பார்த்த அரவிந்த் ஓடி வந்தான். "ஏன் அழுகிறாய்? கால் காயமா?" என்று கேட்டான். அந்த பையன் தலையாட்டிக்கொண்டே அழுதான். அரவிந்த் உடனே தன் பையைத் திறந்து அதிலிருந்த சிறிய தண்ணீர் பாட்டிலைக் கொண்டு அவனுக்கு குடிக்கக் கொடுத்தான். பிறகு பையனின் கால் காயத்தை தன் ருமாலால் கட்டித் தந்தான். பையன் கொஞ்சம் அமைதியாகிவிட்டான். அரவிந்த் அவனிடம் கேட்டான், "உன் வீடு எங்கே? நான் உன்னை அங்கே அழைத்துச் செல்கிறேன்." அவன் கையை பிடித்து மெதுவாக நடக்கச் செய்து அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். பெற்றோரின் நன்றி பையனின் பெற்றோர் கதவை திறந்தபோது தங்கள் மகன் காயமடைந்து வந்ததை பார்த்து பதறினர். ஆனால் அரவிந்த் அவனை எப்படி உதவியதென்று கேட்டதும் அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர்கள் அரவிந்தை தழுவிக்கொண்டு சொன்னார்கள், "கண்ணா, நீ இல்லையென்றால் எங்கள் மகன் எங்கே விழுந்து தவித்திருப்பான். உன்னுடைய நல்ல மனசுக்காக நன்றி." அரவிந்த் சிரித்துக்கொண்டு சொன்னான், "அது என்ன பெரிய விஷயம்? நான் செய்ய வேண்டிய கடமைதான். யாரும் உதவவில்லை, நான் உதவினேன், அதுவே போதும்." அடுத்த நாள் இந்தச் சம்பவம் கிராமத்திலேயே பேசப்பட்ட செய்தியாக மாறியது. பெரியவர்களுக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. பலர் மனதில் நினைத்தார்கள், நாம் பெரியவர்கள், ஆனாலும் நம் கண்களுக்கு முன்னால் ஒரு பையன் விழுந்தும் உதவாமல் விட்டோம். ஆனால் அந்தச் சிறிய அரவிந்த் தான் உண்மையான மனிதத்துவத்தை காட்டினான். கதையின் நன்னெறி இந்த கதையிலிருந்து குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது. எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் உதவி செய்யும் மனம் இருந்தால் பெரிய மாற்றம் செய்ய முடியும். பிறர் துயரத்தில் கை கொடுப்பதுதான் உண்மையான மனிதம். உதவி செய்வதற்கு பணம், பொருள் தேவையில்லை. ஒரு நல்ல மனம் போதுமே.